அதாவது சபையிலே பிள்ளைகளாக வந்து சேரும்படிக்கு தேவன் உனக்கும் எனக்கும் அனுக்கிரகம் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக தேவனுடைய ஆலயம் இருந்தது. ஆனால் இது என்னவென்று சொல்ல, இதில் முக்கியமான காரியம் என்ன சொன்னால், தேவன் மலடியாக இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடிய இதிலே தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த மலட்டுத்தன்மையை தேவன் நீக்கி ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். சாராளுக்கு தேவன் செய்த அற்புதம், அல்லது தேவன் சாராள் மலடியாய் இருந்தபோது தேவன் சாராளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கே தேவன் அந்த அற்புதத்தை செய்து பெருக பண்ணுகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படிக்கு தேவன் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், சாராள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு தேவன் செய்கிறார். அங்கேயும் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் அங்கே வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் அங்கே வருகிறது. அங்கே வரும்பொழுது சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னால், இன்னொரு பக்கம் சொல்லப்போனால், இந்த இடத்துல நம்ம கர்ப்பம் தரிக்க செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் சாராளுடைய வயிற்றிலே உருவாகிறது. ஹல்லேலூயா. சாராளுடைய வயிற்றிலே உருவாகும்படி தேவன் செய்து அதன் பிறகு ஈசாக்கை பெரும்படிக்கு தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை பெரும்படிக்கு செய்கிறார். அதே போல் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தான் இந்த கர்ப்பம் தரிக்கிறது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல. அப்போ நம்மலாம் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோமே, அப்போ நமக்குள்ளே தேவன் அந்த கர்ப்பம் தரிக்கிற கிரியை எப்படி செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, தேவதூதன் அந்த வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பின் காரியம் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் அடையும்படிக்கு தேவன் கர்ப்பம் தரிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் எனக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, எனக்கென்று நீர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கர்ப்பம் தரிக்க செய்து அதை பிள்ளையாக பெறும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. புரியல? அதாவது தேவன் உங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த சபைக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். எங்களுக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். உங்களுக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். நீங்கள் அதாவது வறுமையிலையும் கஷ்டத்திலையும் மற்ற என்ன பாடுகள் மத்தியிலேயே நீங்கள் போகணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. பாஸ்டரும் சொல்லுவாங்க, நானும் அடிக்கடி சொல்வேன், சபையார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படியானால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தேவன் என்ன செய்கிறார்? அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது அந்த கர்ப்பம் தரித்து அது பிள்ளையாக உருவெடுக்கணும். ஹல்லேலூயா. அது பிள்ளையாக உருவெடுக்கும்படிக்கு செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்களாய் வரவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அது என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அனுதினம் நிழலாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்திலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்கள் மேல் அசைவாடும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியல? ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியானா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னதென்பதை முதலாவது நீங்கள் கண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இது இல்லாமல் ஒரு லக்கு இல்லாமல் எப்படி இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது.
ஒட்டகம் ஓடுற மாதிரி பிள்ளைகளை கவனிக்காதீங்க. ஒட்டகம் ஓடுற மாதிரி இல்லை ஒரு குதிரை ஓடுற மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். தேவன் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தமானது உனக்குள்ளாக கர்ப்பம் தரித்து அது பிள்ளையாக வெளிப்படும்படிக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. மரியாள் மேல் அன்று ஆவியானவர் அசைவாடினார். அது ஆவியானவர் அசைவாடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உனக்குள் அங்கே தேவன் சிருஷ்டிக்கிறார். தேவன் என்ன பண்ணுறாரு? சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சிருஷ்டித்து அதன் பிறகு என்ன செய்கிறார்னா, அந்த சிருஷ்டிப்பினாலே அந்த பிள்ளை உருவாகிறது. அந்த பிள்ளை உருவாக்கும்படிக்கு தேவன் செய்கிறார். அதுபோல் தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அப்படியானால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வாக்குத்தத்தம் பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தரும்படியாக நீங்கள் ஆவியில் நிரம்பி ஆவியானோட ஒத்தாசையோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது பால்யாங்கிச்சோ ஒரு முறை சொன்னார். அதை அவர் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். பால்யாங்கிச்சோ சொன்னார். பால்யாங்கிச்சோ வந்து ஒரு பெரிய போதகர். அவர்கிட்ட யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு தேவை என்று சொல்லி இந்த காரியத்தை கேட்டிங்களே. அவர் என்ன சொன்னார்? ஒரு முறை ஒரு டேபிள் சேரை வேணும்னு கேட்டார். ஒரு அழகான இந்த சைஸ்க்கு ஒரு டேபிளும் இந்த சைஸ்க்கு ஒரு சேரும் வேணும்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ அந்த தேவையை சொன்னார். அப்போ சொல்லும்பொழுது யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களோட தேவை இதுன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த தேவை உங்களுக்கு கிடச்சிருச்சா? அந்த தேவையான காரியம் உங்களுக்கு கிடச்சிருச்சான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை அது இப்போ என் வயிற்றில் கருவாக இருக்குதுன்னு சொன்னார். அப்போ இது இப்போ என் வயிற்றில் அது கருவாக இருக்குது, ஆனால் அது கர்ப்பம் தரித்து அது வெளியே வரும்னாரு. ஹல்லேலூயா. அந்த தேவையின் ஆசீர்வாதம் அது கர்ப்பம் தரித்து என்னவா வரும்? ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னார். அப்படியானால் அப்படியே அவர் என்ன விசுவாசிக்கிறார்னு சொன்னால், அந்த தேவைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தனக்கு தந்துட்டார்னு அவர் விசுவாசிக்கிறார். தேவன் தனக்கு தந்துட்டாரு. ஆனால் அது என்ன சொல்கிறாரு? அது எனக்குள்ளாக அது கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 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 அதன் பிறகு அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தத்தின் சாதாரண ஆசீர்வாதம் நான் சொல்ல, தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ நீங்கள் அதை இரவும் பகலும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் அதை கேட்கும் பொழுது தேவன் அதை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி எலிசபெத் மரியாளுக்கு அது சாத்தியக்கூறே இல்லை என்று சொல்லி இருந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அதே போல் எலிசபெத்துக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். சாத்தியம் இல்லை என்ற இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல சாத்தியக்கூறாக மாறி தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நீங்களும் கூட உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும். அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே உருவெடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லப்பட்டதான அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு நாள் பலத்த கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வெளிப்படும். அது ஒருவேளை ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்ல உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பிள் நம்ம சபைக்கு வந்தாங்க. அவங்க வேறு ஒரு இதாக இருக்காங்க. நம்ம பாஸ்டர் கையால் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வறுமையில் அவங்க கஷ்டப்படும் பொழுது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டம் ஜாஸ்தியாச்சு. ஆனால் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. அதாவது அந்த கப்பில் எப்படி அதை அவங்கள வைத்து உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு ஆவியான உங்களுக்கு அதை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. அந்த கப்பில் பண்ணாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்க கீழ்ப்படிந்து. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வறுமை மாறலை. இன்னும் என்னாச்சு, கொஞ்சம் போராட்டம் ஜாஸ்தியாச்சு. அவங்க மனைவிக்கு டெங்கு ஃபீவர் வந்தது. அந்த டெங்கு ஃபீவர் வந்தப்போ டெங்கு ஃபீவர் அது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கப்படுறது போல் இருந்தது. அவங்களுக்கு ஒரு பிசாசு ஒரு சோதனை கொண்டு வரது போல் இருந்த பொழுது நானும் பாஸ்டரும் போய் அவங்கள அது பல முறை அவங்கள போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபித்துட்டு வந்தோம். நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் தேவனுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணாலும் அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் அவங்க கால் ஊன்றி அவங்க நின்று தேவன் நோக்கி பார்த்தாங்க. அவங்க அப்படியே அப்படியே மங்கி எறிகிற திரியை போல் போச்சு. அவங்க விசுவாசம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோன்றது போல் இருந்துச்சு. ஆனால் தேவன் அந்த 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 இல்லை இல்லை முடியாது, நாங்கள் ஊருக்கு போயிடும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் நானும் பாஸ்டரும் அவங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபப்பட்டோம். ஆனால் பரிதாபப்படுவதற்கல்ல, ஊழியம் என்பது அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை மாத்திரம் விடாமல் தைரியமாயிருங்க என்று சொல்லிட்டு வந்தோம். ஹல்லேலூயா. நாளானது போனது. நாள் போக 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 அவங்களுடைய பாதைகள் ஒரு சிலது நெருக்கமாக இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சந்தித்தார். அந்த நாள் கர்த்தர் சந்திக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஃபோன் தேடி வந்து, இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களா என்று சொல்லி அந்த நபரை கேட்டாங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஃபோன் வரும்போது அவர் அந்த பிஸ்னஸ் நான் செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டார். அந்த பிஸ்னஸ் வந்த பிறகு அவளுக்கு ஒரு பெரிய செழிப்பை தேவன் கட்டளையிட்டார். அவளுக்கு ஒரு நல்ல செழிப்பை தேவன் கட்டளையிட்டார். அதில் எப்படி எந்த அளவுக்கு அவங்க வறுமையில் இருந்தாங்களோ, எந்த அளவுக்கு இல்லாமையில் இருந்தாங்களோ, தேவன் அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நல்லா தேவன் வேண்டிய பொருட்களை எல்லாவற்றையும் தேவன் போதுமான அளவு கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க முகத்தில் சிரிப்பே இருக்காது. ஆனால் இப்போ அவங்க நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே என்று சொன்னால் தேவன் அவளை கைவிடவில்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை கைவிடலை என்பதை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. தேவன் தனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்க. அதன் பிறகு நல்ல நல்ல பிஸ்னஸ் பெருகி பெருகி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க ஆரம்பித்து இப்போ ஒரு காரியம் வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் வாங்கிட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த அந்த வேலை சாப்பாடு கூட அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் அழுதாங்க. அந்த ஞானஸ்நானம் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் போராட அந்த கொஞ்சம் நாட்களில் விசுவாசத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வேலை சாப்பாட்டு கூட காசு இல்லை. சாப்பாடு கூட காசு இல்லாமல் அவங்க மனைவி அழுகுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் அவங்கள போய் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் அவங்க கணவர் மேலே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அவங்க கணவரும் அவரை இயலாமையினால் அவர் வருத்தத்தை வெளியே சொல்லாமல் அவரும் இப்படி இருக்குது பாஸ்டர், இப்படி இருக்குது சூழ்நிலை என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருந்தார். இப்படி சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட நிலையிலிருந்த அவர்கள் தேவன் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி தேவன் அவங்க ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்தாங்க பாருங்க. அப்போ தேவன் அவர்களுக்கென்று கொடுத்திருக்கிற அவங்க அறியாமே தேவன் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு அவளை சுதந்திரவாளிகளாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரவாளியாக மாறிட்டாங்க. ஆனால் அவங்க அதை என்ன பண்ணல, அவங்க அறிந்து கொள்ளலை. தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாத சுதந்திரவாளியாக மாறிட்டோன்னு அவங்களுக்கு அறிந்து கொள்ளலை. ஆனால் கர்த்தர் அவள் மீது பொறுமையாக இருந்து அவளுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவளுக்கு வெளிப்படுத்தி அதன் பிறகு அந்த பிஸ்னஸ் வந்த பிறகு அவள் நன்றாக செழிக்க ஆரம்பித்து பல கடைகளில் அவங்களுக்கு பிஸ்னஸ் வர ஆரம்பித்தது. பல கடைகளில் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் மூலமாக பிஸ்னஸ் வந்து இப்பொழுது தேவன் அவளை பெருகி ஒரு கார் வாங்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் ஜெபித்து ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி போல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கதான அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெரும்படிக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரியிலானதே உலக பிரகாரமான எக்ஸாம்பிள் நான் ஏன் சொன்னேன்னா, அது உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன்.
இந்த இந்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலம் உங்களுக்குள்ளாக நிழலிட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலம் உங்கள் மேல் நிழலிடும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சொல்லியிருப்பார், இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 10 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்குதேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நேரில் பார்க்கணும், அதை கண்களில் பார்த்து அதை சுதந்திரித்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் நிறைய தான் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதை கண்ணில் பார்க்கணும், நேரில் அதை பார்க்கணும், அதை கண்களில் பார்க்கணும். அப்போ அங்கே யார் தேவைப்படுற? ஆவியானோட பலம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களை ஒவ்வொருவருக்கும் யார் தேவைப்படுறா? ஆவியானோட பலம் தேவைப்படுது. அந்த ஆவியானோட பலத்தோட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க 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 தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காணும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார், பாஸ்டர், ஆரம்பத்தில் நாங்கள் திண்ணையில் உட்காந்து தான் ஜெபித்தோம். ஒரு ஊழியக்காரர் எப்படியாக சொன்னார், நாங்கள் ஆரம்பத்தில் வெறும் திண்ணையில் உட்காந்து தான் 2 பேராக உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆனால் தேவன் என்ன சொன்னார், பல மடங்கு எங்களை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் எப்படி இருந்தோம்? திண்ணையில் உட்காந்து, சாதாரண திண்ணையில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் திண்ணை கேட்டு அதில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் நாள் பட கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பலத்தோடு போராடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு அற்புதமாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கதை கேட்டு போகிறதல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக நிஜமாக மாறுகிற ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக செய்ய வேண்டிய கிரியை செய்து ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்கள் காணும்படியாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை காணும்படியாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஊழியக்காரை பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார், அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, ஆவியானோட பலத்தோடு போராடி ஜெபிக்கிறாரு. 2வது, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவர் உண்மையாக இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருக்கு அவர் உண்மையாக இருந்தார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கர்த்தருக்கு அவர் உண்மையாக இருந்தார். உண்மையாக இருக்க இன்றைக்கு எப்படி அவரை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொன்னால், லட்சத்தில் பெருக வச்சிருக்கிறார். 1000 மடங்கள்ல லட்சத்தில் தேவன் பெருக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய சாட்சியில் இதை சொல்லுகிறார், தேவன் இன்றைக்கு லட்சத்தில் தேவன் பெருக செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கும் உனக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் சில வேளையில் பஞ்சப்பாட்டு பாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். அது எந்த ஆசீர்வாதம் தேவையாக இருந்தாலும் சரி, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்று மரியாளை கர்ப்பம் தரிக்க செய்த தேவன், மலடியாக இருந்த எலிசபெத்தை கர்ப்பம் தரிக்க செய்த தேவன், கர்ப்பம் தரிக்க செய்து அந்த பிள்ளையை கொடுத்த தேவன் இன்றைக்கும் கூட உனக்கும் எனக்குள்ள அந்த ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட், க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போது தேவன் உன்னையும் என்னையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். க்ளோரி டு காட். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கருத்தாய் செபிக்கணும். கருத்தாய் செபித்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக ஒரு வெளிப்பட வேண்டும், அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது ஆமென்.
தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய கரத்தில் நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்ல உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வழிகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்க தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த போராடி ஜெபித்தான். ஹல்லேலூயா, யாக்கோபு அந்த போராடி ஜெபித்தான். இரவெல்லாம் அவன் போராடி ஜெபித்தான். யாரோட பலத்தோட போராடி இருப்பானா? கண்டிப்பாக பரிசுத்த ஆவியான பலத்தோட போராடி ஜெபித்தான். ஆண்டவர், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லி அவன் யாக்கோபு சொன்னார். அதே போல் நாமும் கூட போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக ஒரு ஊழியக்கார சிஸ்டர் ஒருத்தங்க சொன்னாங்க. எப்படி என்று சொன்னால், தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அவங்க இரவும் பகலும் வைத்து ஜெபிச்சாங்களாம். இரவும் பகலும் நீங்கள் வைத்து ஜெபிக்கும்போது நம்ம ஜெபித்தாதான் காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அல்ல, நம்ம ஜெபித்தாதான் காரியங்கள் நடக்கும். நம்ம ஜெபிக்காத வரைக்கும் காரியங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம சோர்வாக தூங்கி கொண்டிருக்கும்போது நம்ம சோர்வாக இருந்து என்ன பண்ண முடியாது? காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் அந்த உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த மரியாளை ஆசீர்வதித்த தேவன் இன்று நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்த எலிசபெத்தை கர்ப்பம் தரிக்க செய்த தேவன் நம்மையும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, ஒரு மலட்டுத்தன்மையாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீர பிரகாரமான வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை காணப்படுகிற காரியத்தை தேவனுடைய ஆவியானோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த காரியத்தில் இந்த காரியம் எழும்பவே மாட்டேங்குது ஆண்டவரே, எழுந்தாலும் ஒன்றெல்லாம் போகிறது, இந்த காரியம் எழும்ப மாட்டேங்குது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? எந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு மலட்டுத்தன்மையை நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானோட பலத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோட பலத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பலத்து ஆவியானவரே நீர் நிழலிடும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த காரியம் உங்களுக்கு இருக்கிற அதை குறிப்பிட்ட ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதை குறிப்பிட்ட ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானோட பலம் அந்த காரியத்தில் நிழலிடும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு சில காரியங்கள் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களே கூட ஒரு சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் ஒரு சில காரியங்கள் அப்படியே வாய்க்காமையே போகிறது போல இருக்கலாம். அப்படி உங்களுக்கு என்று குறிப்பிட்ட காரியம், இன்றைக்கு நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, குறிப்பிட்டு எந்த காரியம் ஒரு மலட்டுத்தன்மையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை ஆவியானோட பலத்திலே ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. ஆவியானோட பலத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவன் உங்களுக்காக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இதை ஒரு பாடமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை காணும்படிக்கு நீங்கள் இன்றையிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் கண்களில் வருவதை நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் கண்களில் வரதை ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்க. அல்ல, கண் கூட நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்படிக்கு செய்வார். ஒரு சில போராட்டங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை அற்புதமாக மாறும்படியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது வெறுமையாய் திரும்புகிறது அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய
வசனமானது அது வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லுகிறது. அல்ல அது வெறுமையாய் திரும்பாமல் அது போய் சென்று நான் அது முளைத்தெழும்பி காரியங்களை முளைத்தெழும்ப செய்து அது நான் சொல்லுகிற காரியம் ஆகும்படி அது வாய்க்க செய்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நான் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ல ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்ய போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு அற்புதமாக மாறப்போகிறது. எப்படி தேவனுடைய வார்த்தை மாம்சமாக இயேசுவிலே மாறியதோ, எப்படி தேவனுடைய வார்த்தை மாம்சமாக இயேசு வெளிப்பட்டாரோ, அதே போல உங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையானது வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை அல்லேலூயா உங்களுக்காக வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வெளிப்பட நீங்கள் செபிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க செபிங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க செபிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையானது ஆசீர்வாதமாக உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை செயல்பட்டு தேவனுடைய வார்த்தை செயல்பட்டு அல்லேலூயா அது மாம்சமாக மாறினது போல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதமாக செயல்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. க்ளோரிலா. இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை தேவன் கொடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்ல நீங்க உணர தேவன் ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக ஒரு கருவை போல உருவெடுத்து வெளியே வரும்படிக்கு அது பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் அதை பற்றி கொண்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதத்தை காணுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சபையிலே வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை சபையிலே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அங்கே ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை உண்டாகிறது. அங்கே ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை உண்டாகிறது. God creates something. God creates something. ஆண்டவர் எதையோ உங்களுக்காக சிருஷ்டிக்கிறார். தேவன் எதையோ உங்களுக்காக சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து தேவன் அதை தருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அது சிருஷ்டிக்கிறது. இட் கிரியேட்ஸ் சம்திங். அது உங்களுக்காக சிருஷ்டித்து காரியங்களை தருகிறது. அல்லேலூயா. 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 இன்றைக்கு ஆண்டவர் தேவன் உங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவருடைய மனக்கண்களை தேவன் திறப்பாராக. அல்லேலூயா. தேவன் ஆண்டவரே நீர் வார்த்தை வார்த்தை என்று சொல்லி எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாய் நீர் செய்வீராக ராஜா. தேவனுடைய வார்த்தை சபைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்க போகிறது. தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்க போகிறது. எதையோ உங்களுடைய வாழ்க்கையில சிருஷ்டிக்க போகிறது. அல்லேலூயா. எதையோ உங்களுடைய வாழ்க்கையில சிருஷ்டிக்க போகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையானது சிருஷ்டிக்க போகிறது. அல்லேலூயா. க்ளோரிலா. ஆண்டவரே கிருபை 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 ஆண்டவரே. அப்பா கிருபை சுவாமி. கிருபை ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே. கிருபை. அல்லேலூயா. கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபை 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. அல்லேலூயா. க்ளோரிலா. 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 ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் முழங்கால் படிடுவீர்களா? ஒரு சில நிமிஷங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. சில நிமிஷங்கள் முழங்கால் படிடுவீர்களா? தேவனுடைய பயபக்தி உள்ளுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய பயபக்தி உள்ளுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்படுகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில எதையோ சிருஷ்டிக்க போகிறது. எதையோ ஒன்று சிருஷ்டிக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை 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 என்று தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்று தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களுக்காக வெளிப்படுகிறது. அது உங்களுக்காக வெளிப்படுகிறது. அது உங்கள் ஒவ்வொருவருக்காக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் அசம்பந்தமா இருக்கக்கூடாது. நீங்கள் மந்தத்தன்மையோடு இருக்காதீங்க. அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. க்ளோரிலா. அது உங்களுக்காக எதையோ சிருஷ்டிக்க போகிறது. எதையோ செய்ய போகிறது. அது சிருஷ்டித்து உங்களுக்காக காரியங்களை செய்ய போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. க்ளோரிலா. 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 ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்று குருடன் கண்களை திறந்து பார்த்தான். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. அது போல தேவன் இன்றைக்கு சிருஷ்டிக்கிறார். God creates something and gives you. எதையோ தேவன் புதிதாய் சிருஷ்டித்து தேவன் தருகிறார். ஹalleluya. அவர் வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொன்னார், அப்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. அதுபோல நீங்கள் எந்த காரியத்தை தேவன் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள், அந்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். ஹalleluya. நீங்கள் எந்த காரியம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை சொல்லுங்க. ஹalleluya. தேவன் அந்த காரியம் அப்படி உண்டாக கடவுது என்று சொல்லுவார். தேவன் அந்த காரியம் உண்டாக கடவுது என்று சொல்லுவார். ஹalleluya. அந்த காரியம் உண்டாக கடவுது என்று சொல்லுவார். அப்பொழுது அந்த காரியங்கள் அப்படியே உண்டாகும். ஹalleluya. அந்த காரியங்கள் அப்படியே உண்டாகும். ஹalleluya. ஹalleluya. அப்படியே அந்த காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். அப்படியே அந்த காரியங்கள் உண்டாகும். ஹalleluya. glory. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. 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 ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா. கர்த்தர் ஹalleluya. ஹalleluya. அவருடைய அவிசுவாசங்களை தயவாய் மன்னிக்கிறார். உங்களுடைய அவிசுவாசங்களை தயவாய் மன்னிக்கிறார். ஹalleluya. சந்தேகப்படாமல் கேளுங்கள். ஹalleluya. glory. அவர் உங்களுடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கிறார். அவருடைய இல்லாமை பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கிறார். ஹalleluya. உங்களுடைய அவிசுவாசங்களை தயவாய் மன்னிக்கிறார். ஹalleluya. glory. ஹalleluya. glory. நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா தேவனுடைய வார்த்தை உண்டாக்கடவது, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறீரே அப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஓ ரா பா சந்தரா தியாலவா. ஜெபிங்க. ஹalleluya. 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 பரிசுத்த ஆவியானவர் பலம் நிழலிடுவதாக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மேலே வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் வருவீராக. ஆண்டவரே நீ நிழலிடுவீராக. ஹalleluya. ஹalleluya. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் ஹalleluya. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீ நிழலிடும்படியாய் ஜெபிக்கிறேன். உன்னதமானவருடைய பலம் நிழலிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த மரியாளுக்கு செய்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கும் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நிழலிடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நிழலிடுவதாக. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நிழலிடுவதாக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே